ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா 2 7 உங்களுக்கு செவ்வாய் 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். சனி பார்வை பெறுகிறார். என்றைக்குமே உலகத்தில் இந்த ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலே நிம்மதி போயிடும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு உங்களுடைய எல்லா விஷயமும் தெரியும். ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னு சும்மா சொல்ல சார். ஒய்ஃப் கூட சண்டை போட்டிருக்கவங்க ஆஃபீஸ் டைம்லாம் பாருங்கள், ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வெளியூர்லாம் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஒய்ஃப்க்கு சண்டை போட்டுட்டு உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இது இயற்கையின் படைப்பே அப்படி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைங்கிறது தான் வாழ்க்கை. 2 செவ்வாய் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது தனாதிபதி மறைகிறார், குடும்பஸ்தானாதிபதி மறைகிறார். பண விஷயத்திலே துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பெரிய ட்ராப்பை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஜூலை மாதம் ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனையில் இந்த பண விஷயம் ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன் சார், அது போய் மாட்டிக்கிச்சு சார், இப்படியாச்சு சார், அப்படியாச்சு சார், இந்த மாதிரிலாம் மாட்டிப்பீங்க. ஒரு 9ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கூட சேர்ந்த கிரகம் யாரு? வக்ரம் பெற்ற புதன். அப்படிங்கும் போது தனப்பிராப்தியாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா 2 செவ்வாயும் 12ல் மறையும் பொழுது அவனே தான் 7 இருக்கும் பொழுது பணமே இருக்காது. பணம் இருந்தால் அது பெரிய விஷயம். பணமே இருக்காது. பணம் இருக்காதுங்கிறத விட நிம்மதி இருக்காது. உண்மை என்ன அப்படின்னா, பொருள் இல்லாதாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி தான். இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய அரக்கன் யாருன்னா உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாத பலன்கள் எல்லாரும் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடின்னு ஒரு பேட்டர்னில் போகிறாங்க. எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேங்கிறதுனால நான் இந்த பேட்டர்னில் தான் எப்பயுமே போவேன். ஜூலை 1 கடைசி வரை, மாத இறுதி வரை நாம் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறது என்பதை பார்க்கிறோம். அதில் முக்கியமாக 3-4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் சேரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாரெல்லாம் வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது என்பதை விரிவாக பார்த்தரலாம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத அவருக்குரிய பரிகாரங்களோடு நான் சொல்லுகிறேன். நண்பர்களே, இந்த ஜூலை மாத பலன்கள் மட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஜூலை மாதம் 4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறாங்கப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி அடைகிறார். ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி அடையும் போது சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை. இந்த சுக்கர பகவான் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது எண்ணற்ற பலன்களை வாரி வழங்கக்கூடிய, உலகத்துக்கே தேவகுரு பிரகஸ்பதி புதனுடைய வீட்டில் இருக்கிறார். ஏற்கனவே ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி சாட்டிஸ்ஃபைடு, நல்லா இருக்கார். இப்போ சுக்கராச்சாரியார் வேற ரிஷபத்தில் இருக்கும் பொழுது இவரும் இன்னும் ஹாப்பியாக இருக்கார். இவர் பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக தேவகுரு பிரகஸ்பதியோட சூரிய பகவான் சேர்ந்திருந்தார். காலபுருஷ தத்துவத்தின்படி 5க்கு அதிபதியாக, பாக்யாதிபதியாக, யோகாதிபதியாக அமையப்பட்டிருந்த சூரிய பகவான் யாரோட? புதனோட சேர்ந்து ஹாப்பியாக இருந்தார். குருவோட, புதனுடைய வீட்டில். இப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, நகர்ந்து கடகத்துக்கு வர்றார். கடக சூரியன் எந்தெந்த மாதங்களெல்லாம் பிரவேசிக்கிறாரோ அதெல்லாம் தான் அந்தந்த மாதங்களின் சிறப்பு. சூரியன் ஆடி மாதம் சந்திரனுடைய வீட்டில் பிரவேசிக்கிறது தான், கடகத்தில் பிரவேசிக்கிறது தான். சந்திரனா யாருங்க? மாத்ருகாரகன் பேர். இந்த மாத்ருகாரகன் வீட்டுக்கு பித்ருகாரகன் சூரியன் பிரவேசிப்பதை நாம் என்ன சொல்கிறோம்? ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாம் அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. பெண்மையை போற்றுவோம் தான் கான்செப்ட். அடுத்ததாக கடகத்தில் இருந்த புதன் வக்ரகதி அடைந்து மிதுனத்திற்கு சென்று ஆட்சி அடைகிறார். வக்ரகதி அடைந்து விட்டார். கடகத்திற்கு சென்ற புதன் அவர் வக்ரமடைந்து மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார். அடுத்ததாக சிம்மத்தில் இருந்த செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருந்தார்கள். ஜூன் 8ஆம் தேதியே வந்தாச்சு. செவ்வாய் சிம்மத்திற்கு ஜூன் 8ஆம் தேதி வந்தாச்சு. 8ஆம் தேதி வந்த செவ்வாய் இந்த மாதம் 18, 19, 20 தேதிக்கு அப்புறம் 40 நாளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? நகர்ந்து அப்படியே செவ்வாய் பகவான் கீழே வந்துடுறார். எது? கன்னிக்கு வந்துடுறார். ஸோ கேதுவை விட்டு பிரிஞ்சிட்டார். செவ்வாய் கேதுவோடு இருக்கும்போது தான் பிரச்சனைகளை கொடுத்தார். காலபுருஷ தத்துவத்தின் முதல் பிரதானமான வீடு செவ்வாய். உடல் வலிமை, ஆக்கப்பூர்வமான செயல்கள், ஸ்போர்ட்ஸு, இதுக்கெல்லாம் இருந்தவர் அவர். கேதுவோடு மாட்டின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இப்போ அதுலேருந்து விடுதலையாகி கன்னிக்கு வந்துட்டார். இனி கன்னியில் எந்த பிரச்சனையும் வராது கேதுவுக்கு. இது யாருக்கு? செவ்வாவுக்கு. ஸோ இந்த 4 கிரகங்களும் சேர்ந்த பயிற்சிகள் தான் இந்த மாதத்தின் சிறப்பு என்றே சொல்லலாம். முதல் சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின் படி 2 தனாதிபதி சுக்கிரன் ஆட்சி அடைந்தது. 2வது சிறப்பு சூரியன் சந்திரனுடைய வீட்டிற்கு வந்தது. 3வது சிறப்பு
காலபுருஷ தத்துவத்திற்கு 3-6 புதன், உலகத்திற்கே வியாதிகளை கஷ்டத்தை தரக்கூடிய புதன் வக்கரமடைந்து ஆரோக்கியத்திற்கான வழிகோலை தரும் ஒரு வீடு. புதன் மிதுனத்தில் இருக்கிற நாள். சிம்மத்தில் கேதுவோட கஷ்டப்பட்ட செவ்வாய் கன்னியில வந்தது. இதெல்லாம் சிறப்பு. இப்போ இந்த நேரத்திலேயே சனி பகவானை நம்ம பார்க்கணும். சனி எங்க இருக்காரு? அதே மீனத்தில் தான் இருக்காரு. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையா மீனோ மேஷோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். காதல் திருமணங்கள்லாம் கைகூடுற மாதமாக இந்த மாதம் அமையும். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையா புதனை பார்த்தார், செவ்வாயை பார்த்துறார். ரொம்ப பலசாலியாக உடல் வலிமையெல்லாம் உண்டாக்குவார். 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்த்துறாரு. குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். ஆக இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய போகுது. பொறுத்திருந்து பாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா 2-7 உங்களுக்கு செவ்வாய் 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். சனி பார்வை பெறுகிறார். என்றைக்குமே உலகத்தில் இந்த ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை வந்தாலே நிம்மதி போயிடும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு உங்களுடைய எல்லா விஷயமும் தெரியும். ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னு சும்மா சொல்ல சார். ஒய்ஃப் கூட சண்டை போட்டுருங்க, உங்கள் ஆஃபீஸ் டைம்லாம் பாருங்கள், ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வெளியூர்லாம் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஒய்ஃப்க்கு சண்டை போட்டுட்டு உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இது இயற்கையின் படைப்பே அப்படி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைங்கிறது தான் வாழ்க்கை. 2 செவ்வாய் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது தனாதிபதி மறைகிறார், குடும்பஸ்தானாதிபதி மறைகிறார். பண விஷயத்திலே துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பெரிய ட்ராப்பை ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த ஜூலை மாதம் ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனையில் இந்த பண விஷயம் ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன் சார், அது போய் மாட்டிக்கிச்சு சார், இப்படியாச்சு சார், அப்படியாச்சு சார், இந்த மாதிரிலாம் மாட்டிப்பீங்க. அதே மாதிரி சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கார். இந்த கேது உங்களை என்னென்ன பாடுபடுத்த போகிறார் பாருங்கள். இந்த 1.5 வருஷமும் கேது பகவான் உங்களுக்கு சிம்மத்தில் இருப்பது நிறைய தண்டனைகளையும் கஷ்டங்களையும் தந்துகிட்டே இருப்பார். என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணமோ அது எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துட்டே இருப்பார். இந்த கேது ஒரு தண்டனை கடவுள்னு பேர். பாதகாதிபதி சூரியன் வீட்டில் இருக்கார். இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ராகு கேதுக்கள் சூரிய சந்திரர்கள் வீட்டில் இருக்கக்கூடாதும்பாங்க. சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவ்வளோ டென்ஷனை தருவார். அடுத்ததாக 9ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான், இந்த பாதகாதிபதி இப்போ 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். நான் போன தடவையே சொல்லியிருந்தேன், அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்பாவுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த தடவை ரொம்ப மோசமானதாக இருக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 9ஆம் வீடாகப்பட்ட கடகத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா 9ஆம் வீடு பாதகாதிபதி இல்லையா அவர். உங்களுக்கு 10ஆம் வீடு கடகம். 9ஆம் வீட்டில் இருந்தக்கூடிய அதனுடைய டிஞ்சு இப்போ ஒர்க் அவுட் ஆகும். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 9 புதன் வக்ரமாக வர்றார். 10ல் இருந்த புதன் அவர் வக்ரமாகனா அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 10ல் இருந்த புதன் வக்கரம் பெற்று 18ஆம் தேதிக்கு அப்புறம் 9க்கு போகிறார். அப்போ 9ஆம் வீட்டில் இருந்த சூரியன் பாதகாதிபதி, அதான் சொல்லியிருந்த அப்பாவோட நம்ம கெடுதல் வரும்னு, அவர் 10ஆம் இடமாகப்பட்ட இதுக்கு வந்துடுறார். எதுக்கு? கடகத்துக்கு வந்துடுறார். அப்போ 10ஆம் இடம் பாதிக்கப்படும். தொழில் ஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்படும். ஈவன் தோ 9ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்னால வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு மட்டும்தான் உங்களை காப்பாற்றுறார். குரு நினச்சா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். யார்? இந்த குரு, இந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த குரு உங்களுக்கு பிரச்சனை பண்ணாத வரைக்கும் உங்கள் லைஃப் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். குரு குரு பகைச்சிக்க, ஏற்கனவே குரு உங்களுக்கு பகை. 3-6 கூடையவர். இவர் 9ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கூட சேர்ந்த கிரகம் யார்? வக்ரம் பெற்ற புதன். அப்படிங்கும் போது தனப்பிராப்தியாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா 2 செவ்வாயும் 12ல் மறையும் பொழுது அவனே தான் 7 இருக்கும் பொழுது பணமே இருக்காது. பணம் இருந்தால் அது பெரிய விஷயம். பணமே இருக்காது. பணம் இருக்காதுங்கிறத விட நிம்மதி இருக்காது. உண்மை என்ன அப்படின்னா, பொருள் இல்லாதாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி தான். இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய அரக்கன் யாருன்னா வறுமை. பணம் இல்லாமல் போகிறது தான் உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பணத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னா நிம்மதி தானாக வரும். நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுலேருந்து வருது? பணம்ங்கிற விஷயத்துலேருந்து தான் வருது. அந்த பணம்ங்கிற விஷயம் டைட் ஆகும் பொழுது நிம்மதி தன்னால் போயிடும். அதை சம்பாதிக்கிறதே ஒரு வேலையாக போயிடும். ஸோ அப்போது என்ன நடக்கிறது, பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகள் செவ்வாய் அட்லீஸ்ட் பாதகாதிபதி வீட்டில் இருந்தது, இப்போ 12க்கு வந்தது ஒரு பிரச்சனை. அடுத்தது சூரியன் அங்கே 10ஆம் வீட்டுக்கு போனது பிரச்சனை. ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, 1-8 சுக்கிரன் ஆட்சி பெற்ற எதையாவது பிளட்ஜி பண்ணி பொழைச்சிக்கலாம். இந்த மாதம் எதையாவது பிளட்ஜிக்குன்னு ஒரு கான்செப்ட் வரும். நீங்கள் அடமானம் வைக்கலாம், அது வேணால் நடக்கும். மற்றபடி துலாம் ராசிக்காரர்கள் பரமஜாக்கிரதையுடன் தொழிலிலும் உங்களுடைய பண வரவிலும் இருக்க வேண்டும். ரொம்ப டஃப்பான ஒரு டைம்.